வணக்கம் ரிதி. தென்னிந்திய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது. மேலும் தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது. இந்நிலையில் சென்னையில் அதிகாலை முதலே கனமழை பெய்தது. சென்னை சென்ட்ரல், எழும்பூர், வெப்பேரி, தரமணி, கோடம்பாக்கம், நுங்கம்பாக்கம், கிண்டி உள்ளிட்ட நகர் பகுதிகளிலும் புறநகர் பகுதிகளிலும் கனமழை பெய்தது. அதிகாலை 2 மணிக்கு தொடங்கிய இந்த மழையானது 5 மணி வரை நீட்டித்த நிலையில் தற்போது சென்னையில் பல்வேறு பகுதிகளில் தூரை மழையானது பெய்து வருகிறது. அதன்படி அதிகப்படியாக சென்னையில் சைதாப்பேட்டை, துரைப்பாக்கம் பகுதிகளில் 12 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. தொடர்ந்து கண்ணகி நகர் 11 சென்டிமீட்டரும், மணலி, பள்ளிக்கரணை, மேடவாக்கம், மயிலாப்பூர் பகுதிகளில் 8 சென்டிமீட்டரும், சோழிங்கநல்லூர் மற்றும் அயனாவரத்தில் 7 சென்டிமீட்டர் என்ற அளவில் கனமழையானது பெய்துள்ளது. மேலும் தமிழகத்தில் அடுத்த 1 அல்லது 2 மணி நேரத்திற்கு செங்கல்பட்டு, சென்னை, தர்மபுரி, காஞ்சிபுரம், கிருஷ்ணகிரி, மதுரை, தென்காசி உள்ளிட்ட 16 மாவட்டங்களுக்கு மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேலும் 40 முதல் 60 கிலோமீட்டர் வேகத்தில் காற்றுடன் கூடிய மழை வாய்ப்புள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவி வருவதன் காரணமாக ஈரோடு, கிருஷ்ணகிரி, தர்மபுரி, திருப்பத்தூர், சேலம், வேலூர், திருவண்ணாமலை மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. இதன் தொடர்ச்சியாக செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், தேனி, திருச்சி, திண்டுக்கல் உள்ளிட்ட 21 மாவட்டங்களில் நாளை கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரிதி.